வணக்கம் குழந்தைகளே. 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 7 சான்றோர் மொழி வெற்றி வேட்கை. இந்த வெற்றி வேட்கை என்ற பாடலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். இவர் பிற்கால பாண்டிய மன்னர்களுள் ஒருவர். இவர் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறார். இவர் அரசர் மட்டுமன்றி ஒரு திறமையான தமிழ் புலவராகவும் விளங்கியுள்ளார். இவர் கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். பல கோயில்களை கட்டியுள்ளார். இவருக்கு சீவலமாறன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இவர் நைடதம், வெற்றி வேட்கை, காசி காண்டம், கூர்ம புராணம், மகா புராணம் இது போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். அதில் ஒன்று வெற்றி வேட்கை. இந்த பாடலைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பாடம் 7 சான்றோர் மொழி வெற்றி வேட்கை. சான்றோர் மொழி என்றாலே நம்மளுடைய மூத்தோர், அதாவது முன்னோர்களின் அனுபவத்தை தான் இப்பாடலில் கூறியிருக்கிறார்கள். இப்பாடலின் தலைப்பு வெற்றி வேட்கை நூலில் உள்ள உதவி பெறும் நன்மை என்ற பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாடம் 7 சான்றோர் மொழி வெற்றி வேட்கை. உதவியால் பெறும் நன்மை. தெள்ளிய ஆளின் சிறுபலத்து ஒருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள்பெரும் படையொடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. அதிவீரராம பாண்டியர். இப்பாடலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். தெள்ளிய முதிர்ந்த, ஆள் மீன்ஸ் ஆலமரம். அப்ப முதிர்ந்த ஆலமரத்தின் சிறுபலத்து ஒரு விதையானது தென்னீர் என்பதன் பொருள் தெளிந்த நீர். கயத்து நீர்நிலை, கயம் என்பதன் பொருள் நீர்நிலை. சிறுமீன் சினையினும், சினைனா முட்டை, சிறுமீன் சினையினும் முட்டை, அதாவது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையானது. அப்ப சிறிய மீனின் முட்டையை விட இந்த சிறுபலத்து அந்த ஒரு விதையானது சிறிதாகும். அப்ப இந்த சிறிய மீனின் முட்டையை விட இந்த விதை எப்படிப்பட்டதான், மிக நுண்ணிதே, மிக சிறியது ஆகும். அப்படி இருந்தாலும் அந்த மரமானது நன்கு வளர்ந்து பெரிய மரமாக நிற்கும் போது அதுல அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அண்ணல் யானை. அந்த காலத்தில் மன்னர்கள் 4 வகை படைகளோடு போர் தொடுக்க போவார்களாம். அப்போ போருக்கு போயிட்டு வரும்போது அவர்கள் எங்கே தங்குவார்கள்னா அந்த ஆலமரத்தின் அடியில் தான் தங்கி ஓய்வெடுப்பார்களாம். அதை அண்ணல் யானை, யானைப்படை. அணிதேர் புரவி, அணிதேர்னா தேர்ப்படை, புரவி என்பதன் பொருள் குதிரை. இப்போ குதிரைப்படை. ஆள் பெரும்னா காலாட்படை, அதாவது போர் வீரர்கள். படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. அப்ப அந்த ஆலமரத்தின் அடியில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இந்த படைகளோடு மன்னரும் தங்குவதற்கு இருக்கன்னா மன்னரும் தங்குவதற்கு அந்த ஆலமரமானது நிழலை தருகிறது. அந்த ஆலமரமானது நிழலை தருகிறது. அப்ப இந்த பாடல் எதோட ஒப்பிட்டு கூறியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் செய்யும் உதவி எவ்வளவு சிறிதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிக பெரிய பயனை தரும். நாம் செய்யும் உதவி எவ்வளவு சிறிதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அதைத்தான் இந்த பாடலில் கூறியிருக்கிறார்கள். மறுதடவையும் ரீட் பண்றேன் பாருங்க. உதவியால் பெறும் நன்மை. தெள்ளிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள்பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. அப்ப அந்த ஆலமரத்தின் அடியில் எத்தனை படைகள் தங்கியிருக்கு? யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அப்ப 4 வகை படைகள் அந்த ஆலமரத்தின் நிழலில் தங்கியிருக்கு.
அவங்களோட மன்னரும் என்ன பண்ணுறாப்புல தங்கியிருக்காங்க. நீங்கள் பிக்சரை பார்த்தாலே தெரியும். மன்னரும் தங்கி இருக்கிற அளவுக்கு அந்த ஆலமரமானது பெரிய நிழலை கொடுக்கிறது. அதாவது ஒரு சிறிய விதையானது அது வளர்ந்து பெரிய மரமாக உயர்ந்து அது எல்லோரும் தங்குவதற்கு நிழலை கொடுக்கிறது. அதைத்தான் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் செய்யும் உதவி சிறிதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். ஓகேயா? இப்போ பொருள் அறிவோம். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறுபழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறிதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறிதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? தெள்ளிய இச்சொல்லின் பொருள் முதிர்ந்த. தெள்ளிய இச்சொல்லின் பொருள் முதிர்ந்த. இரண்டாவது, ஆள் இச்சொல்லின் பொருள் ஆலமரம். ஆள் இச்சொல்லின் பொருள் ஆலமரம். மூன்றாவது, கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. நான்காவது, புரவி இச்சொல்லின் பொருள் குதிரை. புரவி இச்சொல்லின் பொருள் குதிரை. பெரும்படை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் படை. பெரும்படை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் படை. ஆறாவது, நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிழலாகும். நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிழலாகும். மறுபடியும் ரீட் பண்றேன். தெள்ளிய இச்சொல்லின் பொருள் முதிர்ந்த. ஆள் இச்சொல்லின் பொருள் ஆலமரம். கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. புரவி இச்சொல்லின் பொருள் குதிரை. பெரும்படை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் படை. நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிழலாகும். வினாக்களுக்கு விடையளி. ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீர ராமபாண்டியர் குறிப்பிடுகிறார்? பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறுபழத்தின் விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறுபழத்தின் விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். இரண்டாவது கொஸ்டின், ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். மூன்றாவது கொஸ்டின், இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? இப்பாடலின் பொருள், சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நின்று நிழல் தருவது போல நீங்கள் செய்யும் உதவி சிறிதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும் என்று ஆலமரத்தையும் அதன் விதைகளையும் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல பண்பினையும் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. மறுதடவை ரீட் பண்றேன். சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நின்று நிழல் தருவது போல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும்.
என்று ஆலமரத்தையும் அதன் விதைகளையும் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல பண்பினையும் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. பொருத்தமான நிறுத்தல் குறி இடுக. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆகா என்ன சுகம் தெரியுமா? இது உணர்ச்சியை மிகைப்படுத்தி கூறியிருக்கிறாங்க. ஆகா என்ன சுகம் தெரியுமா? அப்போ உணர்ச்சியோடு சொல்கிற வார்த்தைக்கு என்ன படிக்கணும்னா ஆச்சரியக்குறி இடணும். ஆகா ஆச்சரியக்குறி, என்ன சுகம் தெரியுமா ஆச்சரியக்குறி. ஆகா ஆச்சரியக்குறி, என்ன சுகம் தெரியுமா ஆச்சரியக்குறி. ரெண்டாவது, என்னை கட்டி போடுகிறார்கள். இது ஒரு வாக்கியம் முடிஞ்சிருச்சு. என்னை கட்டி போடுகிறார்கள். ஒரு வாக்கியம் முடியும் போது அதை முடிவு நம்ம என்ன வைக்கணும்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதாவது நிறுத்தல் குறி இடணும். என்னை கட்டி போடுகிறார்கள் ஃபுல் ஸ்டாப். மூன்றாவது, ஆகா இது என்ன பிரமாதம். இது உணர்ச்சியை கூறுகிறது. அப்போ உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது, உணர்ச்சி வசமாக கூறும்போது அதுக்கு நம்ம என்ன குறியிடணும்னா ஆச்சரியக்குறி. அதாவது எக்ஸ்லமெண்டரி, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்லமெண்டரி மார்க்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்போ எக்ஸ்லமெண்டரி மார்க்னா ஆச்சரியக்குறி. ஆகா ஆச்சரியக்குறி, இது என்ன சுகம் பிரமாதம். ஆகா இது என்ன பிரமாதம். ஆகா ஆச்சரியக்குறி, இது என்ன பிரமாதம் ஆச்சரியக்குறி. நான் என்ன வேலை செய்ய வேண்டும். இது ஒரு கொஸ்டின் கேட்கறது போல இருக்கு. நான் என்ன வேலை செய்ய வேண்டும். இது ஒரு கேள்விக்குறி. அப்போ நம்ம லாஸ்ட்ல என்ன விடணும்னா கேள்விக்குறி. நான் என்ன வேலை செய்ய வேண்டும் கேள்விக்குறி போடணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி, கத்தரி, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். இப்போ காய்கறி கடையில் வேண்டிய ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், காற்புள்ளி அதாவது கமா போட்டு ரைட் பண்ணணும். அப்போ காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி கமா, கத்தரி கமா, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். அப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் இப்போ முடிவில் என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்போ காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி கமா, கத்தரி கமா, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். புடலைக்கு பக்கத்தில் கமா போடக்கூடாது. ஏன்னா புடலைக்கு அங்கிட்டு எந்த ஒரு பொருளும் கொடுக்கல. அப்போ நீங்கள் புடலைக்கு பக்கத்தில் கமா போடக்கூடாது. காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி கமா, கத்தரி கமா, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். முடிவில் ஃபுல் ஸ்டாப். மொழியோடு விளையாடு. சொல் 1 பொருள் 2 கண்டுபிடி. வயலில் மேய்வது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. அப்போ இந்த ஆடு என்ற சொல் வயலில் மேய்வதையும் ஆடு என்பதை குறிக்கும், நடனம் ஆடுவதையும் ஆடு என்பதை குறிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், மாதத்தின் மறுபெயர் திங்கள், நிலவை குறிப்பது திங்கள். அப்போ இந்த திங்கள் என்ற சொல் மாதத்தின் மறுபெயரையும் குறிக்கிறது, நிலவையும் குறிக்கிறது. இரண்டாவது, வகுப்பில் பாடம் படி, மாடி செல்ல உதவும் படி. இப்போ படி என்ற சொல் நம் வகுப்பில் பாடம் படிப்பதையும் குறிக்கிறது, மாடிப்படிக்கு செல்வதையும் குறிக்கிறது. மூன்றாவது, வளைந்து ஓடுவது ஆறு, ஆறு இந்த எண்ணின் பெயர் ஆறு. இப்போ இந்த ஆறு என்ற சொல் வளைந்து ஓடுவதையும் குறிக்கிறது, அதேபோல் எண்ணின் ஒரு ஆறு என்ற எண்ணையும் குறிக்கிறது. நான்காவது, பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை. அதாவது இந்த மாலை என்ற சொல் பூக்களை தொடுப்பதையும் குறிக்கிறது, நம்ம ஈவினிங் பொழுது அதே அந்தி சாயும் பொழுது, மாலையில் சூரியன் மறையும் அந்த மறையும் நேரத்தையும் மாலை என்ற சொல் குறிக்கிறது. சோற்றின் மறுபெயர் அன்னம், அழகிய பறவை அன்னம். இந்த அன்னம் என்ற சொல் சோற்றின் மறுபெயரையும் குறிக்கிறது, அழகிய பறவை ஒன்றையும் குறிப்பது அன்னம். மறுபடியும் ரீட் பண்றேன்.
வயலில் மேய்வது ஆடு. அழகாய் நடனம் ஆடு. மாதத்தின் மறுபெயர் திங்கள். நிலவை குறிப்பது திங்கள். வகுப்பில் பாடம் படி. மாடி செல்ல உதவும் படி. வளைந்து ஓடுவது ஆறு. ஆறு இந்த எண்ணின் பெயர் ஆறு. பூக்களை தொடுத்தால் மாலை. அந்தி சாயும் பொழுது மாலை. சோற்றின் மறுபெயர் அன்னம். அழகிய பறவை அன்னம். இணைந்து செய்வோமா? கூடையில் இருக்கும் சொற்களுள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து முதல் பலத்தில் எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து இரண்டாம் பலத்தில் எழுதுக. வாங்க இப்போ கூடையில் உள்ள சொற்களை ரீட் பண்ணுவோம். பூனை, தம்பி, சிறுபழம், தட்டு, தண்ணீர், சிலை, யானை, சிறுமீன், பானை, தவளை, கிண்ணம், தலை, வண்ணம், சிலந்தி, சிந்தனை, நுண்ணியதே, அன்னம். இப்போ இந்த கூடையில் உள்ள சொற்களை முதல் எழுத்து ஒன்று போல் ஒரு சொற்களை எடுத்து முதல் பலத்தில் எழுதணும். இப்போ முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் சிறுபழம், சிறுமீன், நெக்ஸ்ட் சிந்தனை, சிலந்தி, சிலை, தவளை, தட்டு, தம்பி, தலை. அப்போ பாருங்களேன், இந்த பழத்தில் முதல் எழுத்து வந்து ஒன்று போல் இருக்கு. முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கு. பாருங்க, சிறுபழம், சிறுமீன், சிந்தனை, சிலந்தி, சிலை, தவளை, தட்டு, தம்பி, தலை. அப்போ முதல் எழுத்து ஃபுல்லாக ஒன்று போல் இருக்கிற சொற்களை எடுத்து எழுதிட்டோம். இப்போ இரண்டாவது பழத்தில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து ரைட் பண்ணோம். பாருங்க, கிண்ணம், வண்ணம். இரண்டாம் எழுத்துனா ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு ரெண்டாவது எழுத்து. அப்போ இந்த எழுத்து ஃபுல்லாகவே எப்படி இருக்கணுமா? சேமா ஒரே எண்ணா இருக்கணும். ஓகேயா? பாருங்க, கிண்ணம், வண்ணம், கிண்ணம், வண்ணம். அடுத்து அன்னம், தண்ணீர், நுண்ணியதே, யானை, பானை, பூனை. அப்போ இது இரண்டாம் எழுத்து எல்லாம் ஒன்று போல் இருக்கு. கிண்ணம், வண்ணம், அன்னம், தண்ணீர், நுண்ணியதே, யானை, பூனை, பானை. ஓகே ஸ்டூடெண்ட்? ஓகே. அடுத்து இணைப்பு சொற்களை அறிவோமா? இணைப்பு சொற்களை அறிவோமா? இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும். இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும். சில இணைப்பு சொற்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் அறிவோமா? சில இணைப்பு சொற்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் அறிவோம். அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே போன்றவை. அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே போன்றவை. இப்போ முதலாவது, பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. பருவமழை பெய்தது முதல் தொடர், ஏரி குளங்கள் நிரம்பின மற்றொரு தொடர். அப்போ இந்த இரண்டு தொடர்களையும் அதனால் என்ற இணைப்பு சொல் இணைக்கிறது. அதனால் என்ற இணைப்பு சொல் இணைக்கிறது. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இரண்டாவது, காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. காற்று பலமாக வீசியது ஒரு தொடர், மரங்கள் வேரோடு சாய்ந்தன மற்றொரு தொடர். இப்ப இரண்டு தொடர்களையும் ஆகவே என்ற இணைப்பு சொல் இணைக்கிறது. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மூன்றாவது, அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை.
அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன் என்றார் என்பது ஒரு தொடர், வரவில்லை என்பது மற்றொரு தொடர். அப்ப இரண்டு தொடர்களையும் ஆனால் என்ற இணைப்புச் சொல் இணைக்கிறது. அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. நான்காவது, பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன என்பது ஒரு தொடர், பறிக்க மனமில்லை என்பது மற்றொரு தொடர். இரண்டு தொடர்களையும் எனினும் என்ற இணைப்புச் சொல் இணைக்கிறது. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. ஐந்தாவது, நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் என்பது ஒரு தொடர், வெளிநாடு செல்ல மாட்டேன் என்பது மற்றொரு தொடர். இப்ப இரண்டு தொடர்களையும் ஆகையால் என்ற இணைப்புச் சொல் இணைக்கிறது. நான் தாய் நாட்டிலே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். ஆறாவது, தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன் என்பது ஒரு தொடர், நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் என்பது மற்றொரு தொடர். இரண்டு தொடர்களையும் எனவே என்ற இணைப்புச் சொல் இணைக்கிறது. ஓகேயா? இப்போ மறுபடியும் ரீட் பண்ணுறேன். பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். பயிற்சி. ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் ஆகிய இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. இப்போ இந்த ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் இந்த இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்க சொல்லியிருக்காங்க. முதலாவது பாருங்க, மரங்கள் இருந்தால்தான் மழை பெய்யும், ஆகவே மரங்களை வெட்டக்கூடாது. மரங்கள் இருந்தால்தான் மழை பெய்யும் என்பது ஒரு தொடர், மரங்களை வெட்டக்கூடாது என்பது மற்றொரு தொடர். அப்ப இரண்டு தொடர்களையும் ஆகவே என்ற இணைப்புச் சொல் இணைக்கிறது. மரங்கள் இருந்தால்தான் மழை பெய்யும், ஆகவே மரங்களை வெட்டக்கூடாது. இரண்டாவது, மழை பெய்தது, எனவே நான் குடையெடுத்து சென்றேன். மழை பெய்தது ஒரு தொடர், நான் குடையெடுத்து சென்றேன் என்பது மற்றொரு தொடர். இரண்டு தொடர்களையும் எனவே என்ற இணைப்புச் சொல் இணைக்கிறது. மழை பெய்தது, எனவே நான் குடையெடுத்து சென்றேன். குமரன் நன்றாக படித்தான், ஆகையால் அவன் தேர்ச்சி பெற்றான். குமரன் நன்றாக படித்தான் என்பது ஒரு தொடர், அவன் தேர்ச்சி பெற்றான் என்பது மற்றொரு தொடர். இரண்டு தொடர்களையும் ஆகையால் என்ற இணைப்புச் சொல் இணைக்கிறது. நான்காவது, அமுதா பள்ளி சென்றாள், ஆனால் தாமதமாக சென்றாள். தாமதமாக சென்றாள். அமுதா பள்ளி சென்றாள், ஆனால் தாமதமாக சென்றாள். தாமதமாக சென்றாள். அமுதா பள்ளி சென்றாள் என்பது ஒரு தொடர், தாமதமாக சென்றாள் என்பது மற்றொரு தொடர். அப்ப இரண்டு தொடர்களையும் ஆனால் என்ற இணைப்புச் சொல் இணைக்கிறது. மறுபடியும் ரீட் பண்றேன். மரங்கள் இருந்தால்தான் மழை பெய்யும், ஆகவே மரங்களை வெட்டக்கூடாது. மழை பெய்தது, எனவே நான் குடையெடுத்து சென்றேன். குமரன் நன்றாக படித்தான், ஆகையால் அவன் தேர்ச்சி பெற்றான். அமுதா பள்ளி சென்றாள், ஆனால் தாமதமாக சென்றாள். Thank you, students.